திருவாசகம் சிவபுராணம் மாணிக்கவாசகர் அருளியது. அத்தியாயம் 2. கனி தரு செவ்வாயுமையோடு காளி கருணிய திருமுகத்தள குரு சிறு நகை கொவ்வைப்பழம் போல் சிவந்த இதழ்களை உடைய உமாதேவிக்கும் கோர சுரூபம் படைத்த காளிக்கும் வெவ்வேறு இயல்புகளை வழங்கிய நீ உனது அழகிய திருமுகத்தில் புன்னகை காட்டி நிற்கிறாய். சாந்த வடிவினல் உமை உக்கிர வடிவினல் காளி இறைவனி இந்தியவடியவரோடும் பொலி தரு புலியூர்ப்புக்கினிதருளின நொலி தரும் கைலையார் கிளவோனே. கைலாசபதி ஆகிய இறைவனே, நீ நாத பிரம்மம். அத்தகைய நீ சிதம்பரத்தில் எழுந்தருளி அடியவர்களோடு கூடி இனிதே காட்சியளிக்கிறாய். கைலாயத்தில் இறைவன் மலை வடிவாயிருக்கிறான். அவனது இருப்பு ஞானக்கண் படைத்தவர்களுக்கே தெரிகிறது. சிதம்பரத்தில் ஊடக்கண் படைத்தவரும் கண்டு கொள்ளும்படி அவன் சிலை வடிவாயிருக்கிறான். கைலையின் பிரம்ம ஒளிக்கு ஈடாக சிதம்பரத்தில் பக்தர்களின் ஆராதனை ஆராவாரம் ஒலிக்கிறது. 2வது அத்தியாயம் சம்பூரணம். ஓம் நம சிவாய. நன்றி.